ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மினி விளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி நான் வந்து போன விளாக்கில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி அண்ணன் வீட்டில் வந்து சீமந்தம், அதனால் நாங்கள் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போன இடத்துல நல்லா சாப்பிட்டு மெந்தமாக இருந்தோம். சரி நீ என்னடா கொஞ்சம் லைட்டாக வாக்கிங் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வாக் பண்ணிட்டு இருக்கும்போது அண்ணன் திடீர்னு சொன்னால் வாங்கடா இங்கே நாவப்பழ மரம் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே, என்னது நாவப்பழ மரமா? அட ஆமாங்க அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் எல்லாரும் அந்த காட்டுக்குள்ளே பாஞ்சிட்டோம். பாஞ்சி பார்த்தோம்னாக்கா எங்கிட்டு திரும்பினா சோவனு மலை, அங்கிட்டு திரும்பினா சோவனு மலைங்கிற மாதிரி எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே நவமரமாக இருந்துச்சு. அதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு மரத்துலையும் இப்போ ஒரு டேஸ்ட் இருந்துச்சு. நாங்கள் சும்மா விடுவோமா, காஞ்ச மாடு கம்மங்கட்டை மேய்கிற மாதிரி நாங்கள் ஏற்கனவே மேய்ஞ்சிட்டு தான் வந்தோம் 7 வகையான சாப்பாடு. இதில் இதை வேற மேய்ஞ்சி ஃபுல்லாக வயிறு அப்படி தொண்டை தைக்க வந்து நின்றுச்சு. அந்த அளவுக்கு சாப்பிட்டுவிட்டோம். ஆளாளுக்கு ஒரு மரம் பிரித்து சண்டை வேற அங்கே நடந்துச்சு. இதுக்கு இடையில நான் வந்து திவ்யா வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேகரிக்க ஆரம்பிச்சிட்டா. நான் போய் வீட்டில் உப்பு மிளகாத்தூள் போட்டு தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ சேவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. கௌசி ஒரு பக்கம் சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இன்னொரு பக்கம் அண்ணனுங்க 2 பேருமே பறிச்சு இவங்க 2 பேருக்கு கொடுத்துட்டு இருந்தானுங்க. இதெல்லாம் பத்தாது எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லி திவ்யா சொன்னோன்னே இன்னொருத்தன் என்னன்னா மரத்துல ஏறியே பறிக்க ஆரம்பிச்சிட்டான். சரிம்மா உனக்கு இல்லாததா, இந்த காடே உனக்கு தான் அப்படின்னு சொல்லி எறும்பு கிட்ட 4 கடி வாங்கினது அவனுக்கு மிச்சம். இந்த நாவப்பழம் மரம் அண்டு வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நாவப்பழத்துக்காக அடிச்சுக்கிட்டது, அப்புறம் பறிச்சது, அதை சாப்பிட்ட விதமா இருக்கட்டும், இது எல்லாமே எங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் ஞாபகப்படுத்துனுச்சு, எங்களோட ஸ்கூல் டேஸ். ஆனா ஆமாங்க, உங்களுக்கும் இதை பார்த்தோன்னா உங்க ஸ்கூல் டேஸ் ஞாபகம் வந்தா மறக்காம கமெண்ட போட்டுருங்க. அப்புறம் என்னங்க எல்லாருமே வந்து நாவப்பழத்தை நல்லா திருப்தியா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு நல்லா அங்கே ஃபன் பண்ணிட்டு செம்ம ஜாலியாக ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு அந்த டே. அந்த நாவப்பழத்தெல்லாம் ஏன்னா நான் இத்தனை நாளில் வந்து இவ்வளோ எனக்கு கிட்டத்தட்ட 27 வயசாக, இந்த 27 வயசில் வந்து இவ்வளோ நாவமரத்தை ஒன்றா பார்த்ததே கிடையாது. எங்கிட்டு திரும்பினாலும் நாவமரமாக இருந்துச்சு. அதுவும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருந்துச்சு. உங்களுக்கு வந்து நாவப்பழம் பிடிக்கும் அப்படின்னாக்கா மறக்காம கமெண்ட்டை போட்டு விட்ருங்க. அந்த கொள்ளையை விட்டு வரதுக்கு மனசே இல்லாமல் வந்தோம் கைஸ். வந்து பார்த்தா இங்கே நம்ம சப்ஸ்கிரைபரு அப்புறம் என்ன அவங்க கூட பேசிட்டு அப்புறம் அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஓகே எங்கள் வீடியோலாம் பிடிச்சிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து செல்ஃபி எடுக்கணும்னு சொன்னாங்க. அவங்க கூட ரொம்ப ஹாப்பியாக செல்ஃபியை போட்டுட்டு அப்புறம் ஓகே செல்லம் பாய் சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். இந்த மினி விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, கூட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை.